பாண்டிச்சேரியில இப்ப கூட இந்த 2 கோடி வருஷம் பழசான கேனியனை பத்தி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரமா இருக்கும். நாங்க இந்த லொகேஷன் வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துல ரீச் ஆயிட்டோம். கேனியன் கிட்ட ரீச் ஆயிட்டு உள்ள எப்படி போறதுன்னு தெரியாம அங்க இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட தான் நாங்க லொகேஷனை கேட்டோம். அப்புறம் அங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் ஆஃப் ரோட் டிரைவ் பண்ணீங்கன்னா லொகேஷனுக்கே வந்துருவீங்க. இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க ஜிக்ஸாக்கா அந்த பாறைகளுக்கு நடுவுல நடந்து போற ஃபீல் இருக்கு. சூப்பரா இருக்கும். நான் வந்து சும்மா அட்வென்ச்சரா ட்ரை பண்ணலாம்னு அந்த கேனியன் மேல ஏறிட்டேன். ஆனா நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, சேஃப் இல்ல. கேனியன் மேல ஏறணும்னு அப்படியே ரைட் சைடுல பார்த்தா ஒரு அழகான சன்செட். மக்களே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ கொடுத்துக்கோங்க. சன்செட் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கல்லா மாறின இந்த மரத்தை நான் தொட்டு பார்த்தேன். ஃபுல்லா கல்லு மாதிரியே தான் இருந்தது. அண்ட் நான் வந்து இன்னொரு அழகான விஷயத்தை பார்த்தேன். ஒரு மரம் வந்து கல்லா மாதிரி 2 பாறைகளுக்கு நடுவுல ஒரு பாலம் மாதிரி இருந்தது. அண்ட் அது மேல நடந்து பார்த்தா கல்லோட ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த மரம். சோ இங்க நீங்க பிளான் பண்ணணும், கண்டிப்பா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் போகணும். கப்பிள்ஸா போவீங்க, சிங்கிளா போவீங்க, கொஞ்சம் சேஃப் இல்லாத இடம் இது. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேனியன் திருவக்கரை அப்படின்னு கூகுள் மேப்ஸ்ல போட்டீங்கன்னா எக்ஸாக்டான பிளேஸை காட்டிடும். நான் இதே மாதிரி பிளேஸோட உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். until then, bye bye.